குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8th ஸ்டாண்டர்டில் சோசியல் சயின்ஸில் என்ன படிக்க போகிறோம், சிவிக்ஸில் அதாவது குடிமையியலில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. இன்னைக்கு டே 4 சட்டமன்ற பேரவை. அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் வழக்கம் போல் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிவிட்டு நம்ம இன்னையோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹெட்டிங் என்னடா, நம்மளோட லெசனு மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. மாநில அரசுனா என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம தமிழ்நாடு மாநிலம் தானே. ஸோ நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் நல்லா கவனிங்க, அதோட அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். அதனால் எல்லோரும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கவனமாக கவனிங்க, மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சு படிங்க. ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், ஆளுநரோட அதிகாரம், அவரோட பணிகள்லாம் என்னென்ன பணிகள்லாம் அவர் பண்ணுவார், என்னென்ன அதிகாரம்லாம் அவருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து முதலமைச்சரோட அதிகாரம் என்ன, அவரோட பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்து மாநில சட்டமன்றம்னா என்ன, சட்டமன்றத்தில் என்னென்ன அவையெல்லாம் இருக்குது, மேலவை, அடுத்து சட்டமன்ற பேரவை. ஸோ சட்டமன்ற மேலவையை பற்றி நிறையாவே நம்ம படித்தாச்சு ப்ரீவியஸ் கிளாஸில். இன்னையோட கிளாஸு சட்டமன்ற பேரவை. சட்டமன்ற பேரவைனா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். சட்டமன்ற பேரவையில் தான் நம்ம மாநில அரசாங்கத்தோட சட்டங்கள்லாம் உருவாக்குவாங்க இல்லையா, அவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர்கள். அதாவது எம்எல்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஓட்டு போட்டு அவங்கள செலக்ட் பண்ணுவோம், அப்படி தானே. இப்போ கூட லாஸ்ட்டாக ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்துச்சுல, கரெக்டாக அது வந்து சட்டமன்ற பேரவைக்கான ஒரு எலெக்ஷன் தான், தேர்தல் தான். ஓகேவா, கரெக்ட். அப்போ இந்த எலெக்ஷனுக்கு வந்து, இந்த தேர்தலுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பல்வேறு தொகுதிகளில் இருந்து, சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுப்பாங்க எம்எல்ஏலாம். சரியா, சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ நமக்கு எத்தனை தொகுதிகள் இருக்குன்னு பார்த்தோம்னா 234 தொகுதிகள் இருக்கும். சரியா, அப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு வேட்பாளர்களை நிறுத்துவாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள வந்து உறுப்பினர்களாக தேர்ந்தெடுப்போம், எம்எல்ஏவாக ஆக்குவோம், அப்படி தானே. கரெக்டாக. அதே போல் நம்ம மாநிலத்தில் எத்தனை தொகுதி, இப்போ தான் சொன்னேன்ல 234 தொகுதி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஒரு சட்டமன்ற தொகுதியில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகை இருந்தால் தான் அதை வந்து ஒரு சட்டமன்ற தொகுதின்னு இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இப்போ லாஸ்ட்டாக நடந்த இந்த 1 வீக்குக்குள்ளே நடந்த எலெக்ஷன் இந்த இதை பாருங்களேன், நிறைய கட்சியிலேருந்து வந்து ஓட்டு போடுங்க அந்த மாதிரி வந்து கேட்க வந்திருப்பாங்க. ஒரு கட்சியிலேருந்து மட்டும் வந்திருக்க மாட்டாங்க, நிறைய கட்சிகளில் இருந்து அதோட வேட்பாளர்களில் வந்து கேட்டிருப்பாங்க, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. இதோட மீனிங் என்னடா, நிறைய தொகுதி இருக்குது, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு கட்சியோட வேட்பாளர்களை வந்து அவங்க நிறுத்துவாங்க. புரியுதா, கான்செப்ட் புரியுதா. இதை வந்து நீங்கள் இப்போ என்ன நடந்தது, இப்போல்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ எலெக்ஷன் டைம் தானே, இப்போ ஓட்டு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சு படிங்க. ஓ, இதான் சட்டமன்ற தேர்தலா, இதான் சட்டமன்ற பேரவைக்கான தேர்தலா அப்படின்னு புரிஞ்சு படிங்க. ஓகேவா. இந்த ஒவ்வொரு தொகுதியிலிருந்து என்ன செய்வாங்க, ஒரு உறுப்பினர் தான் என்ன செய்வாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம தொகுதியிலேயே இப்போ ஒரு தொகுதின்னு எடுத்துக்கோங்களேன், அதில் நிறைய கட்சியிலேருந்து ஓட்டு போட சொல்லி நம்மள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. நம்மளும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்சி பிடிச்சிருக்கும், நம்ம செலக்ட் பண்ணி ஓட்டு போட்டிருக்கோம். எல்லா கட்சியில இருந்தும் வருவாங்களா அப்படின்னா கிடையாது. எந்த கட்சி அந்த இடத்துல அந்த தொகுதியில் மெஜாரிட்டி வருதோ அந்த கட்சியோட தலைவர் தான் அங்கே வந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. கான்செப்ட் புரியுதுல. சரி, ரைட்டு. இப்போ சட்டமன்ற பேரவைக்கான தேர்தல் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் பல்வேறு அரசியல் கட்சிகள் போட்டியிடுது. சொன்னேன்னா ஆல்ரெடி, எல்லா கட்சிகளுமே, நிறைய கட்சிகள் இருக்குது நம்மளோட மாநிலத்தில், எல்லாருமே போட்டியிடுவாங்க. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு தொகுதிகளையும் இந்த 234 தொகுதி சொன்னேன்னா அந்த 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு வேட்பாளர்களை வந்து ஒவ்வொரு கட்சியுமே ஒவ்வொரு வேட்பாளர்களை வந்து நியமிப்பாங்க. இதில் போட்டியிடுறதுக்கான வயது வரம்பு எவ்வளோனா 25 வயது நிரம்பி இருந்துச்சுனாலே, அதாவது கம்ப்ளீட் ஆயிருந்தாலே, 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தாலே நம்ம என்ன பண்ணலாம், இந்த சட்டமன்ற பேரவைக்கான தேர்தலில் நிற்கலாம். ஒருத்தர் வந்து ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதியிலையும் போட்டியிடலாம். ஒருத்தன் தான், ஆனால் 2 தொகுதியில் போட்டியிடலாமான்னு சொன்னால் தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம், போட்டியிடலாம். இப்போ எந்த
நான் ஒரு கட்சியில எந்த கட்சியிலயுமே இல்ல. நம்ம ஒரு எந்த கட்சியிலயுமே இல்ல. ஆனா நம்ம போட்டியிடலாமான்னு கேட்டா, நம்மளும் தாராளமா போட்டியிடலாம். அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, சுயேச்சை அப்படி சொல்லுவாங்க. சுயேச்சை வேட்பாளர். யாரோட கட்சியிலயுமே இல்ல. நான் இண்டிவிஜுவலா வந்து அந்த இடத்துல நான் என்ன செய்றேன், வேட்பாளரா நிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு பேரு சுயேச்சை. சுயேச்சை வேட்பாளரா போட்டியிடலாம். ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த தேர்தல் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சின்னம் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா? நெறைய கட்சிகள் இருக்கு. நெறைய சின்னங்கள் இருக்கு. எனக்கு இந்த சின்னத்துல வாக்கு போடுங்கன்னு சமீபத்துல கூட உங்க வீட்ல எல்லாரும் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க இந்த கட்சியில இந்த சின்னத்துல வாக்கு போடுங்க. இந்த கட்சிக்கு இந்த சின்னம் அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா? ரைட். அதேபோல அ சுயேச்சை வேட்பாளருக்கும் சின்னம் வந்து அலாட் பண்ணி குடுப்பாங்க. சுயேச்சை வேட்பாளர் வந்து தனியா தான் எந்த ஒரு கட்சியும் சார்ந்து இருக்க மாட்டாரு. அவர் தனியா நிக்கிறாரு. ஆனாலும் அவருக்குமே என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்னம் அலாட் பண்ணி குடுப்பாங்க. சரி ரைட். இந்த சட்டமன்ற உறுப்பினர் நான் தான் சொன்னேன் இல்லையா, மக்களால் நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நம்ம தானே அவங்களுக்கு வாக்கு போட்டு, ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கிறோம். ஸோ, அவங்க என்ன பண்றாங்க, மக்களால் நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுல யாரெல்லாம் வாக்களிக்கலாம்? இப்ப நீங்க வந்து 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். உங்க வீட்ல போயிருப்பாங்களா? பேரண்ட்ஸ்லாம் போயிருப்பாங்க. நம்ம தாத்தா, பாட்டி இருந்தா அவங்க போயிருப்பாங்க. அண்ணங்கலாம் காலேஜ் ஃபைனல் இயர், 3 இயர் அந்த மாரி படிக்கும்போது அவங்களுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுன்னா, அதாவது 18 வயது நிரம்பி இருந்தா மட்டும் தான் சட்டமன்ற தேர்தல்ல வாக்களிக்கலாம். அவங்கலாம் போய் ஓட்டு போட்டு வந்திருப்பாங்க இல்லையா? ரைட். எவ்வளோ ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும்? 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். நம்ம அரசியலமைப்பின்படி இதுல எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்கும்? லாஸ்ட் நம்ம ஞாபகம் இருக்கா? சட்ட மேலவைக்கு எத்தன உறுப்பினர்கள் இருக்கும் நம்ம படிச்சோமா? அதுல 3ல 1 பங்குக்கு மேல மிகாமல் இருக்கணும். 40 உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருக்கணும் படிச்சோமா? ரைட். அதே போல தான் சட்டப்பேரவைக்கு எத்தன உறுப்பினர்கள் இருக்கணும்? அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது எதனோட அமைப்பின்படினா, நம்மளோட அரசியல் அமைப்பின்படி. இதுல 500 உறுப்பினருக்கு மேலாகவும், என்னது 60 உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது. அதாவது 60 உறுப்பினருக்கு கீழ இருக்கக்கூடாது. இங்க 500 உறுப்பினர்களுக்கு மேலவும் இருக்கக்கூடாது. கரெக்ட்டா 500 உறுப்பினர்கள் அவங்களுக்கு மேல இருக்கக்கூடாது. சரியா? யார் யாருக்கெல்லாம் சட்டமன்றத்துல இடஒதுக்கீடு குடுக்குறாங்கன்னா, அட்டவணை பிரிவினருக்கும், பழங்குடியினருக்கும் சட்டமன்றத்துல என்ன செய்வாங்கன்னா, இடஒதுக்கீடு வழங்குறாங்க. ஆளுநர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஆங்கிலோ இந்திய இந்திய உறுப்பினர நியமனம் செய்வார். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அ ஆளுநரோட கிளாஸ் பார்க்கும்போது பார்த்தோம். ஆளுநர் யாரெல்லாம் நியமனம் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதுல இதுவும் வந்திருக்கும். ஒரே ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினர வந்து ஆளுநர் நியமனம் செய்வாரு. சரி ரைட். சட்டமன்ற பேரவைக்கான தேர்தல் நடந்துச்சு. நாங்க ஓட்டு போட்டோம். எல்லாம் கரெக்ட்டு. 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க ஓட்டு போடலாம். அத வேட்பாளருக்கு வந்து 25 வயசானா அவங்க நிக்கலாம். அதெல்லாம் பார்த்தாச்சு. அது எத்தன வருஷத்துக்கு வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க, தேர்ந்தெடுக்கிறோம். எத்தன வருடத்திற்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு நம்ம என்ன செய்வோம்னா, இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. 5 ஆண்டுக்கு. இப்ப நம்ம ஓட்டு போட்டோம்னா, இன்னையிலிருந்து இப்ப எலக்ஷன்ல யார் ஜெயிச்சு வர்றாங்களோ, அவங்க இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு என்ன செய்வாங்க, கம்பல்சரியா இருப்பாங்க. கம்பல்சரின்னு இல்ல, மெஜாரிட்டி இருக்கிற வரையும் அவங்க இருப்பாங்க. ரைட். 5 ஆண்டு காலத்திற்கு தான் அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம். ஆ ஆளுநர் வந்து சட்டமன்றத்தோட பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே அதனை கலைத்து புதிதாக தேர்தல் நடத்த அழைப்பு விடுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். நம்ம வந்து 5 ஆண்டுக்கு தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா, அங்க மெஜாரிட்டி இருக்கிற வரையும் தான் அவங்க வந்து ஆட்சி செய்ய முடியும். சப்போஸ் மெஜாரிட்டி பெரும்பான்மை குறைஞ்சிருச்சுன்னா, ஆளுநர் அடுத்த நிமிஷமே என்ன பண்ணலாம், அவங்களோட பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாவே அத கலைச்சிட்டு புதிய தேர்தல வந்து ஆ நடத்துறதுக்கு அழைப்பு விடுத்துருவாங்க. சரிங்களா? ரைட். சட்டமன்ற கூட்டத்திற்கு சபாநாயகர் தான் தலைமை வகிப்பார். இப்ப சட்டமன்றம் கூடுதா? சட்டமன்ற பேரவை புரியுதுதானே? இதுக்கு வந்து அந்த கூட்டத்துக்கு யாரு தலைமை வகிப்பான்னு பார்த்தாங்கன்னா, சபாநாயகர் தலைமை வகிக்கிறாரு. இந்த சபாநாயகரை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஓட்டு போட்டு அனுப்பியிருக்கோம் இல்லையா சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்த 234 அந்த 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த சபாநாயகரையே என்ன செய்றாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. சப்போஸ் அந்த சபாநாயகர் இல்லாத நேரத்துல, இந்த சட்டமன்ற கூட்டத்திற்கு யாரு தலைமை வகிப்பா? சட்டமன்ற கூட்டம் நடக்குது. அன்னைக்கு வந்து சபாநாயகர்னால வர முடியல. ஸோ, அப்ப யார் அந்த இடத்துல இருப்பா? அந்த கூட்டத்த யார் வந்து வழிநடத்துவா? அப்படின்னு பார்த்தோம்னா, துணை சபாநாயகர். அவங்களோட
என்ன செய்வாங்க, அவங்க தான் வந்து இந்த சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏத்துக்குவாங்க. இப்ப புரியுதா? சட்டமன்ற பேரவைனா என்ன? சட்டமன்ற மேலவைனா என்ன? அப்படின்னு உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். படிங்க. புரியும். கம்பல்சரியா புரியும். ஆ புரியாதவங்க திரும்ப ஒரு தடவ கோ த்ரூ பண்ணுங்க. புரியும். பாருங்க. நன்றி. வணக்கம்.